பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழர்களினுடைய பழமொழி. அதற்கேற்ப நாளை தை திங்கள் பிறக்கிறது. தமிழர்களுக்கு நல்ல வழியும் பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு தமிழ் திங்களை, பொங்கல் பிறநாளை, தமிழர் திருநாளை, தமிழ் தேசிய நன்னாளை இன்முகத்தோடு வரவேற்று இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எதை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், பராசக்தி என்கின்ற அண்மையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய திரைப்படத்தை பற்றி தான். அதை திறனாய்வு, அதாவது விமர்சனம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். படம் நான் பார்க்கவில்லை. சமூக வலைதளங்களில் அது தொடர்பான வெளிவருகிற கருத்துக்களை கேட்டிருக்கிறேன். இன்றைக்கும் தினகரனிலே அரை பக்க செய்தி வந்திருக்கிறது அந்த படத்தை பற்றி. இந்த பராசக்தி என்றாலே 1950களிலே முதலில் நம்முடைய மதிப்பிற்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் அந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி மிகப்பெரிய வெற்றி படமாக திகழ்ந்து அவருக்கு ஒரு பெரும் புகழை தேடி தந்தது. அதுபோல ஐயா கலைஞர் அவர்கள் திரைக்கதை வசனத்தை எழுதினார் என்றால் அந்த வசனத்தை உரியவாறு பேசி சிறப்பாக நடித்து தனக்கென ஒரு இடத்தை கலைத்துறையில் தக்க வைத்து கொண்ட நடிகர் திலன் சிவாஜி கணேசன், இந்த 2 பேருக்கும் பெரும் புகழை தேடி தந்த படம் பராசக்தி. அந்த பராசக்தி படம் பற்றி எல்லோருக்கும் தெரியும், அது விரிவாக பேச வேண்டியது இல்லை. ஆனால் இன்றைக்கு அதே பெயரில் அந்த படம் வெளிவந்திருக்கிறது. அந்த நடிகர் நடிகைகள் அதில் உள்ள காட்சிகளை பற்றியெல்லாம் பேசுவதை விட மொழிப்போரை நடுவமாக வைத்து 1937 அன்றைக்கு சென்னை மாகாணத்தின் தலைமை அமைச்சராக மூதறிஞர் ராஜாஜி என்கின்ற ராஜகோபால் ஆச்சாரியார் அவர்கள் பதவி வகித்த போது இந்தியை கட்டாய பாடமாக அறிவித்து ஆணை பிறப்பிக்கப்படும் என்று சொன்னார். அந்த இந்தி திணிப்பை எந்த மொழியும் எவரும் தன்னுடைய தேவைக்கேற்ப, அறிவின் தேடலுக்கு ஏற்ப, அல்லது தான் எந்த நாட்டுக்கு உழைப்புக்காக பிழைப்புக்காக போகிறோமோ அந்த நாட்டு மொழி. தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் அந்த காலத்தில் மும்பை சென்றார்கள். இந்தியை படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி எண்ணை பெற்று அங்கே அவர்கள் செல்லவில்லை. அங்கே போய் மிட்டாய் கடையில் வேலை பார்த்தாங்க, மூட்டை தூக்குற வேலையை பார்த்தாங்க, கைவண்டி இழுக்கிற வேலையை பார்த்தாங்க. ஏதோ வேலைகளை பார்த்து அந்த மக்களோடு பழகிற பொழுது அந்த மக்கள் பேசுகிற இந்தி மொழியை கற்று இங்கே வந்து கக்கரை புக்கரை என்று இங்கிலெல்லாம் பேசினாங்க. அது தேவைக்கேற்ப எந்த மொழியும் யாரும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கட்டாயப்படுத்தி இந்த மொழியை நீ கற்றுத்தான் தேர வேண்டும், இந்த நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும், ஆகையினாலே நீ இந்த மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும் என்றால் அது நடக்காத செயல். உலகத்தில் பல நாடுகளில் அப்படி இருந்திருக்கு. குறிப்பாக நம்முடைய வங்கதேசம் இன்றைக்கு சிக்கலுக்குரிய மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, கிளர்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய வங்கதேசம் அன்றைக்கு இந்தியாவிலிருந்து பிரிந்து பாகிஸ்தானோடு நிலத்தொடர்பு இல்லாத வங்கம், மேற்கு வங்கத்துடைய மக்களும் கிழக்கு வங்கத்துடைய மக்களும் மொழியால் வங்க மொழி பேசக்கூடிய மக்கள். ஆனால் சமயத்தால் இவர்கள் இந்துக்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட அந்த வங்க தேசத்தில் 1951 வாக்கிலே உருது மொழியை திணிக்கிற முயற்சி நடைபெற்ற போது வங்கதேச மாணவர்கள் கிளர்ந்து எழுந்து போராடினார்கள். முஜிபுர் ரஹ்மான் என்கின்ற தலைவர், பின்னாலே விடுதலை போராட்ட தலைவராக இருந்து அதிபராக பதவி வகித்தவர், அன்றைக்கு டாக்கா பல்கலைக்கழகத்திலிருந்து உருது மொழி திணிப்பை எதிர்த்து கடும் போராட்டம். 1982 ஆண்டு பிப்ரவரி 21 டாக்கா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூடு, பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கியால் சுட்டு 4-5 மாணவர்கள் இறந்து போனார்கள். பின்னாலே அந்த பிப்ரவரி 21 வங்கதேசம் தனி நாடாக 72 மலர்ந்து தொடர்ந்து ஐக்கிய நாட்டு சபை என்று சொல்லக்கூடிய உலக ஒன்றிய பேரவையில் வாதிட்டு தாய்மொழிக்காக நாங்கள் 4 மாணவர்களை 5 மாணவர்கள் இழந்திருக்கிறோம், எனவே அந்த மாணவர்கள் இறந்த நாளை உலகத்தின் தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி போராடி 1999 ஆண்டு உலக ஒன்றிய பேரவை, ஐக்கிய நாட்டு சபை பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாளாக அறிவித்தது. இன்னைக்கு தினகரன்ல தவறான செய்திகளை எழுதியிருக்கிறார்கள்.
செந்தலை கௌதமன் அன்றைக்கு எழுதினார் கடந்த வாரம் பொள்ளாச்சியினுடைய அந்த மொழிப்போரில் மாண்டு மடிந்த மானத்தமிழ் மரபுகளை பற்றி. அதே போல இப்பொழுதும் பிழையான செய்திகளை தினகரனிலே பக்கம் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு 37 தொடங்கிய போராட்டம் 38 மிகப்பெரிய போராட்டமாக வெடித்து நடராஜனும் தாளமுத்தும் சிறைக்கு சென்று அங்கே மாண்டு மடிந்து பிணமாக வெளியே வந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி அந்த போராட்டத்துக்கு அறைகூவல் விடுத்த மக்களை அழைத்தவர்கள் மறைமலடிகள், தனித்தமிழ் கடல் மறைமலடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் போன்ற தமிழ் அறிஞர்கள் அறைகூவல் விடுத்து தமிழர்களை திரட்டினார்கள். அன்றைக்கு சுயமரியாதை இயக்கம் நடத்தி கொண்டிருந்த ஐயா ஈவேரா அந்த போராட்டத்தில் ஒட்டி கொண்டு சில காலம் இந்தி எதிர்க்கிறேன் என்று சொன்னார். அதே போல 3ஆம் கட்ட இந்தி திணிப்பு 1965 குடியரசு நாளிலே இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்திய அறிவிப்போம் என்று லால் பகதூர் சாஸ்திரி சொன்ன போது இங்கே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் ஆட்சி, பக்தவச்சலம் முதலமைச்சர். அந்த போராட்டத்துக்கு வித்திட்டவர்கள் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், பாவலேரேறு ஐயா பெருஞ்சித்தனார், அதுக்கு முன்பே பாவேந்தர் பாரதிதாசன், பேராசிரியர் இலக்குவனார் போன்ற அறிஞர் பெருமக்கள் மாணவர்களை அழைத்தார்கள். அண்மையிலே தஞ்சையிலே மறைந்த திராவிட இயக்க தலைவர்களில் ஒருவரான மதிப்புக்குரிய அண்ணாச்சி எல் கணேசன் பற்றிய பதிவிலையும் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். தமிழ் அறிஞர்கள் கிளர்ந்தெழுந்து மாணவர்களை போராட்ட களத்திற்கு வரும்படி அழைத்தார்கள். மாணவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினர். 400க்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்கள் மாண்டு மடிந்திருக்கிறார்கள். சென்னை முதல் குமரி வரை, ஒசூர் முதல் ராமேஸ்வரம் வரை, அதிலே பொள்ளாச்சியிலே நடந்த துப்பாக்கி சூட்டிலே 200க்கும் மேற்பட்ட தமிழர்கள் மாண்டு மடிந்திருக்கிறார் 65. அப்ப 3ஆம் கட்ட அந்த மொழிப்போர் வருகிற பொழுது அதற்கென எதிராக ஒரு மொழி புரட்சி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார் முழக்கத்தின் அடிப்படையிலே மாணவர்கள் கிளர்ந்தெழுந்து தடியடிப்பட்டு குண்டடிப்பட்டு நஞ்சு உண்டு தன்னுடைய தேக்கமர தேகங்களை தீ வைத்துக் கொண்டு அன்னை தமிழை காக்க உயிரை தருகிறோம் என்று போராடி மாண்டு மடிந்தார்கள். அந்த புரட்சி நடைபெறாமல் இருந்தால் 65 பக்தோற்சவம் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் அந்த புரட்சியின் போதுதான் திராவிட இயக்கம் ஒன்று ஐயா ஈவேரா பக்தவச்சலம் கையிலே எதற்கு துப்பாக்கி இருக்கிறது, காலி பசங்களை 4 பேர் சுட்டு தள்ளுங்க, இந்த மொழி போராட்டம் நிற்கும் என்றார். அண்ணாதுரை எதிர்க்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோம் என்கின்ற எண்ணத்திலே இந்திக்கு ஆதரவாக இந்திய எதிர்ப்பு மாணவர்களை இளைஞர்களை தமிழர்களை சுட்டுக்கொள்ள சொன்னார் ஈவேரா. கிளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே வந்தது. அண்ணா அஞ்சி நடுங்கி விட்டார். மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்தும்படி சொன்னார். ஆனால் மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்தும்படியாக எந்த சூழ்நிலையும் உருவாகவில்லை, உருவாக்க முடியாது. எல் கணேசனே அண்ணாவிடம் நான் ஒரு எளியவனாக இருந்தால் உங்களை சுட்டுக் கொள்வேன் என்று கூட சொன்னதாக செய்திகள் வருது. நேரடியாக அண்ணாதுரையுடைய கருத்து போரிலே எதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நிறுத்த சொல்கிறீர்கள் என்று எதிர்த்து பேசிய மானத்தமிழ் மறவன் நம்முடைய அண்ணன் எல் கணேசன் அண்மையிலே மறைந்தவர். ஆனால் பிறகு அண்ணா அறிக்கை கொடுத்தார், இந்த போராட்டத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிக்கை கொடுத்து விட்டார். அந்த மொழி புரட்சி நடைபெறாமல் இருந்தால் நான் ஏற்கனவே முன்னர் சொன்ன போல 67 ஆட்சி மாற்றம் வந்திருக்காது. திராவிட இயக்கம் ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது, வரவிட மாட்டார்கள். இந்திய வல்லாதிக்கவாதிகள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினர். அப்ப 65 இந்திய திணித்தது எந்த கட்சி? டெல்லியினுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சி. எதிர்த்து போராடியது தமிழர்கள், மானத்தமிழ் மறவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், ஒட்டுமொத்தமா தாய்மார்கள் உட்பட எல்லோரும் போராடணும். இந்தியை திணித்தது காங்கிரஸ் கட்சி, எதிர்த்து போராடி முறியடித்தது, உயிர் கொடை கொடுத்து முறியடித்தது தமிழின் இளைஞர்கள், மாணவர்கள். அதன் விளைவாக ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியானால் ஆட்சிக்கு வந்தவுடனே நியாயமாக பேச வேண்டுமேனால், அறத்தின் அடிப்படையில் நின்று பேச வேண்டுமேனால், தன்மான உணர்ச்சி இருக்குமேனால், அந்த இந்திய எதிர் போராட்டத்திலே மாண்டு மடிந்த மானத்தமிழ் மறவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாங்கள் படையிலேறோம் என்று அண்ணா சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக இந்திய எதிர்ப்பு போர் மறவர்களை சுட்டுக்கொள்ள சொன்ன ஈவேராக்கு படையில் என்றார். பெருஞ்சித்தனார் ஐயா என்ன கருத்து கொண்டிருந்தார்?
மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் என்ன கருத்து கொண்டிருந்தார்? ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார் என்ன கருத்து கொண்டிருந்தார்? பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் என்ன கருத்து கொண்டிருந்தார்? பேராசிரியர் இலக்குவனார் எப்படி அதை வேடிக்கை பார்த்தார் என்று தெரியவில்லை. எடுத்தவுடனே ஆட்சியை ஈவேராக்கு படையில் என்று சொன்ன உடனே அந்த தமிழ் தேசிய எழுச்சி என்பது மொழி போராட்டம் என்பது மடை மாறிவிட்டது, திசை திருப்பி விட்டது. அடுத்த 68 ஆட்சி மொழி சட்ட திருத்தம் என்கின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து பேரறிஞர் என்று சொல்லக்கூடிய அண்ணாதுரை கட்டாய தமிழ் என்பதை இந்தியை நீக்குகிறோம் என்ற போர்வையிலே அன்னை தமிழையும் நீக்கிவிட்டார். தமிழ் அன்றைக்கு தலைக்குப்புற விழுந்தது. 68 ஆட்சி மொழி சட்டம் பள்ளிக்கூடத்திலே கல்லூரிகளிலே சிறப்பு தமிழ் கட்டாயம் என்பதை ஆட்சி மொழி சட்ட திருத்தத்தின் வாயிலாக இந்தியை நீக்குகிறோம் என்று சொல்லி அண்ணாதுரை தமிழையும் சேர்த்து நீக்கிவிட்டார். 10 ஆண்டுகள் 1978 மக்கள் திலகம் மாக்கோரா முதலமைச்சராக இருக்கிற பொழுது மொட்டை மாடியெல்லாம் ஆங்கில கல்வி வணிக கூடங்களாக மாறிவிட்டது. பிறகு தமிழையே படிக்காமல் தமிழ்நாட்டு அரசிலே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவானது. 95 99 வரை தமிழ் சான்றோர் பேரவை மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. அதே போல இந்த தமிழ் வழி கல்வி என்பதிலே, சமச்சீர் கல்வி என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், சமூக நீதி சமநீதி போராளி, தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த அழுத்தத்தினாலே ஒரு மொழி பாடமாவது 2006 ஆண்டு. வேதனைக்குரிய செய்தி. அன்றைக்கு தமிழின போராளி மருத்துவர் ஐயா அந்த அழுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, கலைஞர் கருணாநிதி அரசுக்கு கொடுக்கவில்லையானால் அது கூட வந்திருக்காது. தமிழை கட்டாயம் கற்க வேண்டும், ஒரு மொழி பாடமாக கட்டாயம் என்று ஒரு அரசாணை, ஒரு சட்டத்தை இயற்றி போட்டார்கள். இன்றைக்கு இந்த பராசக்தி மறுபடியும் இந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்தில், இந்த ஆண்டு தேர்தல் வருகிறது, பிப்ரவரி மார்ச் 20க்குள் தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டு விடும். இந்த நேரத்திலே மீண்டும் பராசக்தி 52 ஐயா கலைஞர் கொடுத்த அந்த தலைப்பிலே மீண்டும் கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற அந்த நோக்கத்திலே இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். அதிலே பல முரண்பட்ட செய்திகள் இருக்கிறது. அண்ணா மொழிப்போரிலே பின்வாங்கியது, ஐயா ஈவேரா மொழிப்போர் மரபுகளை சுட்டு கொல்ல சொன்னது என்கின்ற நிலை அதிலே சொல்லப்பட்டிருந்தால் கூட இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோடு தான் தேர்தல் கூட்டணி. எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை சுட்டு கொல்ல சொன்ன, மொழிப்போர் மறவர்களை சுட்டு கொல்ல சொன்ன ஈவேராக்கு காணிக்கை என்று சொன்னாரோ, 68 ஆட்சி மொழி சட்டம் திருத்தம் கொண்டு வந்து தமிழை தலைக்குப்புற கவிழ்த்தினாரோ, அதே போல ஐயா கலைஞர் எந்த இந்தியை திணித்து இந்த நாட்டிலே புரட்சி நடந்ததோ, 400க்கு மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்களை காங்கிரஸ் அரசு சுட்டு வீழ்த்தியதோ அந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி. அப்படியானால் இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார், தமிழர் அடையாளம் அழிந்துவிடக்கூடாது, பண்பாடு அழிந்துவிடக்கூடாது என்று பேசுகிறார். ஆனால் முதற்கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல அண்ணா சொன்னது ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியோடு 72 5 ஆண்டு அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்தது. திராவிடர் என்கின்ற நீலம் ஜஞ்சிவரிட்டி வீழ்த்தி பிராமணர் என்கின்ற வி கிரியை ஆதரித்தது. பச்சை தமிழர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் பேரியக்கத்தை எதிர்த்து வடநாட்டு இந்திரா காந்தி தலைமையிலான இண்டிகேட் என்று சொல்லக்கூடிய இந்திரா காங்கிரஸை ஆதரித்தது. எல்லாமே தமிழ் தேசியத்தை, தமிழ்நாட்டின் உரிமைகளை, மொழி உணர்வு, இன உணர்வு, நாட்டு பற்று என்கின்ற அந்த கோணத்தில் திராவிடம் அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரையும் எல்லாவற்றையும் திசை திருப்பி கொண்டிருக்கிறது, மடை மாற்றி கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் பணம், பதவி. எனவே இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது. நானும் தேர்தல் களத்திலே ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து களமாடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிலே முதன்மையான பொறுப்பிலே இருக்கிறேன் என்ற அளவிலே இந்த மட்டில் ஒரு எச்சரிக்கையோடு, ஒரு எல்லையோடு இந்த கருத்துக்களை, இந்த மொழி புரட்சி தொடர்பான கருத்துக்களை உலகத் தமிழர்களோடு, உள்ளூர் தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்களோடு அனைவரிடம் பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.